சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சுந்தரி சீரியல் மூலமாக பாப்புலர் ஆனவங்க தான் கேப்ரில்லா. இவங்க சுந்தரி 1, 2 ரெண்டுலையுமே நடிச்சிருப்பாங்க. சன் டிவியில் ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் அப்படின்னாலே அது சுந்தரி சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். ரீசெண்டாக தான் இந்த சீரியலை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. மேலும் சீரியல் முடிஞ்ச கையோட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஹாப்பியான விஷயத்த சுந்தரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் கூட நடந்திருக்கு. சீரியலில் தன்னோட கோ ஆக்டரும் அவங்களோட முன்னாள் கணவருமா ஆக்ட் பண்ணியிருக்கவர் தான் கார்த்திக். இவரோட நேம் வந்து ஜிஷ்ணு மேனன். இவங்க ரெண்டு பேருமே சீரியல்ல ஒன் ஆஃப் த டாப் கேரக்டரா இருந்தாங்க. இந்த நிலையில சீரியலுக்கு அப்புறமாவும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காரு. ஸ்பெஷலாக கூட பிறந்தா மட்டும்தான் அண்ணனா, பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் இந்த பாண்டிங் எங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சிக்கு நான் வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த வீடியோவில் கேப்ரில்லாவுக்கு வளையல் போட்டு வச்சு பிறக்க போகிற குழந்தைக்கான குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஸ்பெஷலாக கேப்ரில்லாவுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பட்டு சாரியும் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. கேப்ரில்லாவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறவுகளுக்குள் உண்மை உள்ள அண்ணனில் என்றும் நீ சிறந்தவன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே கேப்ரில்லாவுக்கும் அவங்களோட பிறக்க போற பேபிக்கும் அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி கேப்ரில்லா அவங்களோட ஹஸ்பண்ட் பிக்சரை எங்கேயுமே ஷேர் பண்ணல. அவரை பத்தி எந்த இடத்துலயும் பேசவும் இல்ல. ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. சீக்கிரமாவே விவாகரத்து பத்தின அபிஷியல் அப்டேட்டை அவங்களே கிளாரிபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு வந்தாங்க. ஆனா அது எல்லாமே முழுக்க முழுக்க ரூமர் அப்படின்னு நானும் என்னோட கணவரும் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சுந்தரி சீரியல் முடிஞ்சதை தொடர்ந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது எடுத்துக்கிட்ட யோகா, மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டே பை டே அவங்களோட ரொட்டீனா சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த நிலையில கேப்ரில்லாவுக்கு இப்போ 7th மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அண்ணன் அப்படின்ற முறையில ரொம்ப சிம்பிளா இவருக்கு ஜிஷ்ணு மேனன் தான் இப்போ வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்காரு. மேலும் சீக்கிரமாவே அவங்களோட வளகாப்பு ஃபங்க்ஷனை செம்ம கிராண்டா பண்ண இருக்காங்க. மேலும் அந்த வீடியோவையும் கேப்ரில்லா ஷேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.